என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு நன்மையான ஈவு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 12 வரை. நன்மையான ஈவு. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7:11. மத்தேயு 7:7 இதன்படி கேட்டால் தேவன் நமக்கு கொடுப்பார் என்று பொதுவாக சொல்வதுண்டு. எதை கேட்டால் கொடுப்பார், எதை கேட்டாலும் கொடுப்பார் என்று அநேகர் கூறுகின்றனர், விசுவாசிக்கின்றனர். ஆனால் நன்மையானவற்றை கொடுப்பதுதான் அதிக நிச்சயம் என்று மத்தேயு 7:11 கூறுகிறது. நன்மையானது எது? நன்மையானது எது என்று தேர்ந்தெடுப்பதிலும் தீர்மானிப்பதிலும் மனிதன் தேவனை விட்டு மாறுபடுகிறான். சில மனிதருக்கு பங்களா, கார் போன்றவை நன்மையானதாக தோன்றுகிறது. இன்னும் சில மனிதருக்கு பதவி, அதிகாரம், அழகு போன்றவை நன்மையானதாக தோன்றுகிறது. ஆனால் தொடர்ந்து கிறிஸ்து பேசுவதை பார்க்கும்போது அவர் ஜீவனை குறித்து பேசுகிறார், நல்ல கனிகளை குறித்து பேசுகிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். எனவே இயேசுவுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களே நன்மையானதாக தோன்றுகிறது. பொதுவாகவே புதிய ஏற்பாட்டில் இவ்வுலகத்திற்குரிய ஐஸ்வர்யம், அந்தஸ்து ஆகியவற்றை ஆசீர்வாதங்களாக கருதும் வாக்குத்தத்தங்களை காண்பது அரிது. யோவான் ஸ்நானன், இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல், யாக்கோபு, யோவான் ஆகியோருடைய உபதேசங்களை பாருங்கள். முழுக்க ஆன்மீகம் பற்றினவாகவே இருக்கும். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் உணவு, உடை ஆகியவற்றை குறித்து கவலைப்பட தேவையில்லை. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம், அதாவது உலகியல் ஆசீர்வாதங்கள், தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று கூறுகிறார். மத்தேயு 6:32 மற்றும் 33. நாம் தேட வேண்டியது தேவனுடைய ஆளுகையையும் அவருடைய நீதியையுமே, கேட்க வேண்டியதும் அவற்றையே. அப்படியானால் உலகியல் தேவைகளை கேட்பது தவறா என்ற கேள்வி எழுகிறது. இல்லை, முதலாவது தேட வேண்டியது அவை அல்ல, ஆனால் அவைகளையும் கேட்கலாம். நோய் வரும்போது சுகத்துக்காகவும், கடன் அழுத்தும் போது பணத்துக்காகவும் யாரிடம் போவோம்? பரமபிதாவிடம்தானே. அவர் தன் பிள்ளைகளுக்கு நன்மையான யாவற்றையும் ஈவார். முதலாவது தேட வேண்டியதை தேடினால் மற்றவை யாவும் தானாக வந்து சேரும். முதலாவது தேட வேண்டியதை தேடினால் மற்றவை யாவும் தானாக வந்து சேரும். தீர்மானம்: ஆன்மீக காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பேன்.